2024 டிசம்பர்ல கிச்சா சுதீப் டைரக்டர் விஜய் கார்த்திகேயோட கூட்டணியில மேக்ஸ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட கைதி படத்திலிருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரே நைட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற மாதிரி அந்த கதையை எடுத்திருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா வசூல் பண்ணிச்சு. இப்போ அதே கூட்டணியில வந்திருக்கிற படம் தான் மார்க். இதுவும் ஒரே நைட்ல நடக்கிற கதை தான். ஊருக்குள்ள அடுத்தடுத்து 18 குழந்தைங்க காணாம போறாங்க. அதுல ஒரு குழந்தை கிச்சா சுதீப்போட ரிலேட்டிவோட குழந்தை. அவர் வீட்டில் இல்லாத சமயத்துல அவரோட அம்மாவை கத்தியால குத்திட்டு குழந்தைய கடத்திட்டு போயிடுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு ட்ரை பண்ணியும் காணாம போன குழந்தைங்களை கண்டுபிடிக்க முடியல. இதனால இந்த கேஸை கையில் எடுக்கிற சஸ்பென்ஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோ மார்க் என்கின்ற அஜய் மார்க்கண்டேயா காணாம போன குழந்தைங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு நினைச்சா அதான் இல்லை. இதோட இன்னும் 3 ட்ராக்கா இந்த கதை பிரியுது. மினிஸ்டரோட பொண்ணுக்கு தன்னோட தம்பியை கல்யாணம் பண்ணி கொடுத்து தனக்கு இருக்க லீகல் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு வில்லன் நவீன் சந்திரா. ஆனா வில்லன் நவீன் சந்திராவோட தம்பியா இருக்கிற விக்ராந்த் தான் லவ் பண்ண பொண்ணோட ஓடி போயிடுறாரு. இதனால கொலவெறியோட தம்பியை தேடிட்டு இருக்காரு நவீன் சந்திரா. அடுத்ததா சைன் டாம் சாக்கோ விடிஞ்சா சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்றுக்க போறாரு. ஆனா அவருக்கு எதிராக ஒரு பயங்கரமான வீடியோ ஆதாரம் வெளியே சுத்திட்டு இருக்கு. அது கடத்தப்பட்ட 18 குழந்தைங்கள ஒரு குழந்தைகிட்ட இருக்கிறதா இவருக்கு தகவல் வருது. அதனால அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சு அந்த ஆதாரத்தை எடுக்க இவரு ஒரு பக்கம் களத்துல இறங்குறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ்ட மாட்டின பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள தன்னோட போதைப் பொருளை எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு குட்டி வில்லனா குரு சோமசுந்தரம். இந்த 4 நிகழ்வுகளையும் ஒரே கோர்ட்ல இணைச்சு கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் முடிச்சு போட்டு கதையை எடுத்திருக்காரு விஜய் கார்த்திகேயா. கதையா கேட்கும்போது சுவாரஸ்யமான ஒன் நைட் த்ரில்லர் மாதிரி தெரிஞ்சாலும் படமா எடுத்திருக்க விதத்துல ஓவர் ஹீரோயிசம், பில்டப்ஸ், மாஸ் சீன்ஸ் அப்படின்னு தேவையில்லாத காட்சிகள்லாம் வச்சு நல்லா இருக்கிற திரைக்கதையில தீய வச்சு விட்டுருக்காங்க இந்த டீம். 3 வில்லன்கள் படத்துல இருந்தாலும் ஒன் மேன் ஷோவா காட்டுறது கிச்சா சுதீப் தான். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஸ்வாக், ஸ்டைலு அப்படின்னு அவருக்கான காட்சிகள் எல்லாமே படத்துல ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவரும் அதை பர்ஃபெக்டா நடிச்சு கொடுத்திருக்காரு. டெக்னிக்கல் விஷயத்துல சேகர் சந்திராவோட சினிமோட்டோகிராஃபி பல நைட் சீக்வன்ஸை துல்லியமா காட்டியிருக்கு. குறிப்பா சேசிங் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ்ல கேமரா ஒர்க்கும் ஸ்டன் சில்வாவோட வேலையும் படத்துல தனியா தெரியுது. கங்குவா படத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி காது கிளியர் அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்திருக்காரு மியூசிக் டைரக்டர் அஜனீஷ் லோக்நாத். கூலி படத்துல வர மோனிகா பாட்டை அப்படியே திருப்பி போட்டு உள்ள தூக்கி வச்சிருக்கிறது பச்சையா தெரியுது. படம் லாஜிக்கா பல இடங்களை நம்மளை சோதிக்குது. போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கிறதுக்கு வர ரவுடிகளோட சேர்ந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு ஹீரோ. குரு சோமசுந்தரம், நவீன் சந்திரா, சைன் டாம் சாக்கோ, விக்ராந்த்னு பல வில்லன் கேரக்டர்ஸ் இருந்தும் எல்லாருமே வீக்கான வில்லன்களா தான் இருக்காங்க. ஹீரோ அதீத புத்திசாலி, வில்லன்களோட அடுத்த மூவை முன்கூட்டியே கெஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு காட்டுறதால படம் எந்த ஒரு பரபரப்புமே இல்லாம தான் நகருது. பாட்டு, அடிதடி, வெட்டு, குத்து, ரத்தம், துப்பாக்கிச்சூடுன்னு அடுத்தடுத்து பரபரப்பான காட்சிகள் வர மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சரியான காரணம் இல்லாததாலையும் ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆடியன்ஸ்க்கு இல்லாததாலையும் படம் பார்க்குற நமக்கு எந்த ஒரு ஃபீலுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல கதையை ஹீரோவுக்காக வேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த டீம். இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன கமர்ஷியல் ஆக்ஷன் விரும்பிகளுக்கு பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு பிளெயினான மாஸ் மசாலா ஆக்ஷன் படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஒரு முறை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல வர அதீத வன்முறை காட்சிகளுக்காக இது குழந்தைகளுக்கு ஏற்ற படம் இல்லை.